பேங்காக் பள்ளியில் எப்போவுமே வருஷம் ரமலான் மாதத்தில் எல்லா சிறப்பு அமல்களும் செய்வாங்க. வருஷம் எப்படி சிறப்பாக போகுமோ அதே மாதிரி போகுது. இஃப்தார் கமிட்டியின் இன்சார்ஜ் ஐயூப் அண்ணன்ட்ட கேட்போம், இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? உள்ளான் போட வேலை பார்க்குறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. தராவி தொழுகை நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கு ஸ்பெஷல் இடியப்ப பிரியாணியும் மசாலா பாலம். இது வளர்ற பிறை போல வளரும் இந்த பள்ளி இன்ஷா அல்லாஹ் முழு நிலவா. கியாமுல்லைல் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளி ஃபுல்லா எல்லா சப்ளையும் மக்கள் தொழுறாங்க, திரளா தொழுறாங்க. தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்க நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்துல நன்றி நன்றி. நம்ம எழுதுற அன்சார் எழுதுனாருன்னா அதை சமீர் படிக்கிறாரு, முத்தலிபு படிக்கிறாரு, நாசர் படிக்கிறாரு, அப்புறம் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்களை, நம்முடைய தமிழ் உறவுகளை, தமிழ்நாட்டு சொந்தங்களை பார்த்தது உண்மையிலேயே எங்களுக்கு மனநிறைவு அளிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தாய்லாந்து தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் சுந்தரகுமார் அவர்களையும் தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் சில கட்டுப்பாடுகளோடு நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறோம். மூமின்களே, நீங்கள் இரு பிரிவினர்கள் உங்களிலே இருக்கிறார்கள். அந்த இரு பிரிவினர்கள் சரியாக செயல்பட்டால் உலகம் முழுவதும் சீர்படுவதற்கு அது முன்னோடியாக, அது காரணமாக அமையும். அந்த கோழைத்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கஞ்சத்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ இருக்கிறது பேங்காக் பள்ளி, தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன். பேங்காக் பள்ளியில் எப்போவுமே வருஷம் ரமலான் மாதத்தில் எல்லா சிறப்பு அமல்களும் செய்வாங்க. இன்றைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் பத்ர் சஹாபாக்களுடைய தினம். நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சிறப்பு நாளில் சிறப்பு பயான் இருக்குது. அவங்களுக்கு யாசின் சூரா ஓதி கத்தம் தமாமும் பண்ணுறாங்க. நிறைய மக்கள் எல்லாமே இப்போ உள்ள தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 வருடத்துக்கு ஒரு முறை நிர்வாக கமிட்டியை தேர்வு செய்கிறாங்க. நம்முடைய நிர்வாக கமிட்டியில் தலைவராக ஜனாப் சதக்கலியாக்காவும், செயலாளராக ஜனாப் அசரபண்ணனும், பொருளாளராக ஜனாப் அனிபா அவர்களும் பணி வகிக்கிறாங்க. இப்போ எங்களுடைய அந்த பள்ளிவாசனுடைய செயல்பாடுகள், எங்களுடைய இபாதத்துகள் எப்படி இருக்குது, எங்களுடைய அந்த நோன்பு கஞ்சி இஃப்தார் நிகழ்வுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. IMA பேங்காக் மாஸ் பள்ளியினுடைய தலைவர் சதக்கலியாக்கிற கேட்போம், இந்த ரமலான் மாதத்தில் செயல்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்குது? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மாஷா அல்லாஹ். வருஷம் எப்படி சிறப்பாக போகுமோ அதே மாதிரி போகுது. வரக்கூடிய இன்னும் ஒரு 13 நாள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி எல்லாரும் சிறப்பாக கலந்துக்கிறங்க. ஆனால் அல்லா தஆலா நம்மளுக்கு எல்லாருக்கும் பரக்கத் செஞ்சு நிறைய தான தர்மங்களை கொஞ்சம் கூட்டணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் பரக்கத்தாக்கி வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லது. வராங்க அவங்க வேலை பார்த்துட்டு போறாங்க. உள்ளான் போட வேலை பார்க்குறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. வருஷம் வந்துட்டு இருக்காங்க. 15 பேர் வருவாங்க வருஷத்துக்கு ஒருத்தர். ஒரு மாதம் இருப்பாங்க, வந்துட்டு நல்லா வேலை பார்த்துட்டு போவாங்க. நல்லா வேலை ஆனால் சிறப்பாக இருப்பாங்க. நம்ம சொல்ல வேணாம், எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க. தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய இஃப்தார் கமிட்டியின் இன்சார்ஜ் ஐயூப் அண்ணன்ட்ட கேட்போம், இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு பத்ர் சஹாபாக்கள் இரவு அன்னைக்கு இடியப்ப பிரியாணி போட்டிருக்கோம். ஆமாம், ஒரு 600 பேக்கிங் கொடுத்தாவுது. எல்லாருக்கும் தொழு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பார்சல் ஆள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லவங்க போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தினுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில் என்னென்ன சாப்பாடா கஞ்சியா என்ன ஏற்பாடு இந்த வருஷம்? கஞ்சி தான். மாசம் 30 நாளைக்கும் அந்த நோம்பு நாள் ஃபுல்லாக கஞ்சி கொடுக்குறோம். கடைசி 10 நாள் தராவி தொழு முடிஞ்சு கேம் லைனுக்கு முடிஞ்சு சாப்பாடு கொடுக்குறோம். கடைசி 10 நாள் சாப்பாடு கொடுக்குறோம். தினமும் கஞ்சி மஞ்சள் கஞ்சி, பிரியாணி கஞ்சி, அது மாற்றி போட்டுருக்கோம். வாரத்துக்கு 2 நாள் பிரியாணி கஞ்சி, பாக்கி நாள் சமோசா, வடை கொடுக்குறோம், மசாலா வடை கொடுக்குறோம், ஜூஸ் எல்லாம் கொடுக்குறோம். அண்ணன் தலைமையில தான் இந்த வருஷம் இஃப்தார் கமிட்டி நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த பத்ர் சஹாபாக்கள் ஸ்பெஷலுக்காக வேண்டி இடியப்ப பிரியாணி எல்லா மக்கள் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேலே தொழுகை நடந்துட்டு இருக்குது. வேலை பார்க்குறாங்க. இங்கே வருஷம் வந்துடுவாங்க சவுத்துலேருந்து. மக்கள் எல்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் இறங்கி வரும். வந்த பிறகு அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அது பிறகு என்னுடைய பயான் இருக்கும். பயானுக்கு அப்புறமும் மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம். وإذ قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة إن يريدون إلا فرارا
محمد صلى الله عليه وسلم يوم القيامة لائبين بين الحول والدين ومن سندس واستبرق متنافسين والحمد لله رب العالمين. தராவி தொழுகை நல்லபடியாக முடிஞ்சுது. மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்து துண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சு நம்மளுடைய தொழுகையாளிகள் எல்லாம் கீழே பசியாறி விட்டு திரும்பவும் மேலே வருவாங்க. சிறப்பு பயானும் இன்றைக்கு இருக்குது. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. அவருடைய மாப்பிள்ளை பேர் ஆமிர், அவருடைய பேர் உவைஸ். இப்படி ஒருத்தர் வருவாரு. வந்தா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவர்கிட்ட துவா செய்யும்படியாக சொல்ல போனாங்க. யாருக்கு? ரொம்ப லேசானாடா. 21 இடத்துல குர்ஆன் இறங்க முந்தி சொல்லுவாங்க இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் குர்ஆன் இருக்கும். இந்த போதுங்க கடைசியா ஒரு ஆயத்தை தான் சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் அப்படியே இறங்கிச்சு 14 ஆயத். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். அப்படியே 14 ஆயத் இறங்கிச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆயத் முஸ்தஃபா முஸ்தஃபா مرتضى مصطفى 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 مرتضى حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي 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 يا حبيبي مرحبا حبيبي யா முஸ்தஃபா நீராரம்பமாய் வந்த ஒளியே, அந்த ரஹ்மான் தந்த அகிலத்தாரின் அருட்கொடையே. அர்ஷ் குர்சி வானம் பூமி உங்கள் ஒளியின் வழியே. நீர் வரவில்லை என்றால் இந்த புவியும் இல்லையே. How are you, man? இன்றைக்கு ஸ்பெஷல் இடியப்ப பிரியாணியும் மசாலா பாலும் வந்த நம்மளுடைய தொழுகையாளிகள் எல்லாருமே. முஸ்தஃபா யா முர்ததா யா சனதி யா சய்யிதி யா ஷஃபீஇ خذ بيدي யா முஸ்தஃபா நீர் பிறந்த நாளும் தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய செக்ரட்டரி அஸ்ரஃப் அண்ணன்ட்ட கேட்போம், இந்த வருஷம் ரமலான் மாதத்தில் ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்குது? அல்லாவோட கிருபையெல்லாம் வழமையாக எப்போதும் நடக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் லேசாக்கி கொடுத்துட்டு இருக்கான். பொதுமக்களுடைய ஆதரவு மிகவும் அருமையாக இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் உழைப்பாலும் பொதுமக்கள் எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க. அதனால எங்களுக்கு நிர்வாகத்துக்கு ரொம்ப இலகுவாக இருக்குது. இந்த செயல்பாட்டுகளை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ளணும். இன்னும் 2-3 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கேமல் லைல் தொழு ஆரம்பிக்க போறோம். அதுக்காக கடைசி 10 நாள் சஹர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 800 இருந்து 1000 பேர் வருவாங்க. அது வந்து இந்தியர்கள் மட்டும் இல்ல, தமிழர்கள் மட்டும் இல்ல, வடநாட்டுக்காரங்கள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், இன்னும் ஆப்பிரிக்க சகோதரர்கள், பல நாடு ஆப்பிரிக்கால இருந்து அவங்க எல்லாருமே வந்து சஹருக்குள்ள வந்து கலந்துக்கிறாங்க. இங்க உள்ள நம்ம முஹல்லால குறிப்பிட்டு சொல்ல போனா ராமநாதபுரம், திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஜில்லா, சிதம்பரம் தாலுகா இவங்க தான் மெஜாரிட்டியா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒற்றுமையா இருந்து செயல்படுறோம். எல்லாம் வந்து எல்லாத்தையும் பள்ளியை வந்து அமல்களை கொண்டு சிறப்பாக்கி வைக்கிறான். அதே மாதிரி செயல்பாடுகளை கொண்டு சிறப்பாக்கி வைக்கிறான். இது வளர்ற பிறை போல வளரும் இந்த பள்ளி இன்ஷா அல்லாஹ் முழு நிலவா. அதுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை, துவா, எல்லாருடைய துவா முக்கியமா தேவை. இப்போ வந்து நம்மளுடைய பள்ளியோட பொருளாளர் அவர்கள் அனிஃபா ஆச்சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளியில் வந்து பெருங்குண்ட செலவு இருக்கும், தெரியுது, எப்படி மேனேஜ் பண்றீங்க? பொருளாளரோட வேலை அது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பள்ளிக்கு வந்து வளமையா வழங்கக்கூடியவங்க வந்து தானாலே அவங்க வந்து நம்மளுக்கு தந்துடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பொருளாதாரம் கரெக்டாக வரதுனால நம்ம எல்லா செலவுகளையும் மேனேஜ் பண்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த கியாமுல் லைல் அதுல வந்து நம்ம சஹர் உணவு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அது ரொம்ப சிறப்பாக
பண்ணுவோம், மிகச்சிறப்பாக பண்ணுவோம். கேட்டிங்கன்னா ஈவன் தாய் பீப்புள் கூட நம்ம உணவை விரும்பி வராங்க. கியாமுல்லையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி ஃபுல்லாக வந்து எல்லா சப்ளையும் மக்கள் வந்து தொழுகிறாங்க, திரளாக வந்து தொழுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிக்கு உதவி புரிந்த பள்ளி ஆரம்ப கால நிர்வாகிகள், தற்சமயத்துடைய நிர்வாகிகள், சென்ற நிர்வாகிகள் எல்லாருமே மிக அருமையாக இதை ஒரு ஐக்கியமா பண்ணி இன்னும் வளரக்கூடிய பள்ளி. நம்ம செயலாளர் சொன்ன மாதிரி இது ஒரு வளர்ப்புரை. அத மாதிரி இன்னும் பல சரித்திரங்களை இந்த பள்ளி செய்யும் இன்ஷா அல்லாஹ். எல்லாருடைய துஆக்களும் வேணும். நம்மளுடைய எல்லா வகையான தொழுகைகளையும் அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஓகே, நம்மளுடைய பள்ளிவாசனுடைய பொருளாளர் மற்றும் செயலாளர்கிட்ட நம்ம பள்ளிவாசனுடைய இந்த செயல்பாடுகளை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம். இன்னும் நம்மளுடைய இந்த நோன்பு காலத்தில் என்னென்ன விவாதத்துகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம தொடர்ந்து காட்டுவோம். தராவி தொழுகை முடிஞ்சு மக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. இந்த டைம்லையும் எவ்வளோ மக்கள் தொழுவ வராங்கன்னு பாருங்கள். நம்மளுடைய பேங்காக் பள்ளியில், தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய பேங்காக் பள்ளியில் இவ்வளோ மக்கள் வராங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லில்லாஹில் ஹம்து. நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ தமீமுல் அன்சாரி அண்ணா வந்திருக்கிறாங்க நம்முடைய பேங்காக் பள்ளிக்கு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு. அவங்ககிட்ட கேட்போம், நம்மளுடைய இந்த பேங்காக் பள்ளியில் இஃப்தார் நிகழ்ச்சி வந்துட்டு எப்படி இருந்துச்சு? கொழும்பு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு காலை தான் வந்துருக்காங்க. இந்த பள்ளிவாசல்ல வந்து நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த, இலங்கை உள்ளிட்ட பிற நாடுகளை சேர்ந்தவர்கள்லாம் வருகை தந்து நம்மோடு இந்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, மனநிறைவு அளிக்கிறது. குறிப்பாக தாய்லாந்திலும் நம்முடைய தமிழ்நாட்டு நோன்பு நிகழ்ச்சி கிடைப்பது, வித்தியாசமான ஒரு சுவையில் கிடைப்பது நமக்கெல்லாம் வந்து ஒரு உற்சாகத்தை தெரிவிக்கிறது. பலதரப்பட்ட நண்பர்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. இந்த இடத்துக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன், பலமுறை உரையாற்றியிருக்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நம்முடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி அன்சாரி அவர்களும் நம்முடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அவங்கள வரவேற்று வாழ்த்துனாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். ரமலான் மாதத்தில் வந்து நம்ம பள்ளியில் வந்து தினமும் வந்து ஒரு சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறாங்க. அதில் வந்து நம்ம தாய்லாந்து தமிழ் சங்கம், தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன் மத நண்பர்களையும் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அழைத்து வராங்க. தராவி தொழுகைக்கு பிறகு பயணம் ஏற்பாடு பண்ணுறாங்க தினமும். அதில் வந்து சிறப்பு பேச்சாளராக பல பேர் வந்து நம்ம பள்ளியில் வந்து தராவி தொழுகைக்கு பிறகு வந்து மக்களுக்காக வேண்டி சிறப்புரை மார்க்க உபதேசம் பண்ணுறாங்க. நம்ம எழுதுற அன்சார் எழுதுனாருன்னா அதை சமீர் படிக்கிறாரு, முத்தலிபு படிக்கிறாரு, நாசர் படிக்கிறாரு, அப்துல் ரஹ்மான் படிக்கிறான்னு நினைக்கிறீங்க. அன்பழகனும் படிக்கிறார், ஆண்டனியும் படிக்கிறார், எல்லோரும் படிக்கிறார்கள், எல்லோரும் கவனிக்கிறார். ரகசியம் என்பது உலகில் இல்லாமல் போய்விட்டது. மூடி படைத்து பேசுவதற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் சமூக வலைதளங்களில் பதற்றமான செய்திகளை பகிராதீர்கள். எல்லா சமுதாய மக்களும் அதை பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுமானாக வைத்துக் கொண்டு அடுத்து நம்முடைய சமூகத்துக்கான உச்செய்தியை ஒன்றை சொல்லி நான் விடைபெறுவோம். இணக்கத்தை உருவாக்குவதில் என்பது பிற சமுதாய மக்களோடு மட்டுமல்ல, சொந்த சமூகத்தோடு நாம் செய்ய வேண்டும். ரமலான் தொடங்கி நம்மெல்லாம் இவாதத்தில் இருக்கிறோம். பல செய்திகள்ல துயரமான செய்தி சிரியாவோட கன்னட புனிதமிக்க ரமலான். சக முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவர் சுட்டுக் கொண்டு இதுவரை 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஓகே அண்ணா, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தமீமுல் அன்சாரி அண்ணன் அவர்கள் வந்து ரமலான் மாதத்தில் தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. பேங்காக் மாசனுடைய ரமலான் சிறப்பு நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து 2004ஆம் ஆண்டிலிருந்து இந்த பள்ளிக்கும் தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்துடைய நிகழ்வுக்கு நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். புனித ரமலானில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ரமலானில் தான் அதிகமான மக்களை எளிதாக சந்திக்க முடியுது. ஏன்னா இரவு தொழுகை, நோன்பு திறப்புங்கிற நிகழ்வுகள், சகர் நிகழ்வுகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த வகையில் எல்லோருமே தங்களுடைய பரபரப்பான வணிகத்துக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி பள்ளியில் சந்திப்பதும் அவரோட அளவலாவதும் வந்து ஒரு மனநிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ரமலானை பொறுத்தவரையிலையும். அந்த ஒரு அனுபவத்தை இன்னைக்கு பேங்காக்கில் வந்து எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். சந்தோஷமாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே நீங்கள் பேங்காக் நம்ம சங்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குது?
மாற்றங்களை நிர்வாக மாற்றங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடியாக மக்கள் பொருளாதார ரீதியாக பறக்கத்தான முறையில் முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள், என்னுடைய கல்லூரி நண்பர்கள் எல்லாரையும் பார்க்க முடியுது. நிறைய அபிவிருத்தி அடைஞ்சிருக்கிறாங்க. சிந்தனை மாற்றங்களும் நிறைய ஏற்பட்டிருக்கு மக்கள்கிட்ட. சமூக பொறுப்புணர்ச்சி அதிகமாக வந்திருக்கு. இது மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்க முடியுது இல்லையா? இன்று மாலை நோன்பு திறப்பு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அண்ணன் சலாவுதீன் அவர்கள் கொடுத்த விருந்தோம்பலாக இருக்கட்டும், இப்போ இரவு தொழுகைக்கு பின்னால் நடைபெற்ற சொற்பொழிவு, எல்லாவற்றிலும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்களை, நம்முடைய தமிழ் உறவுகளை, தமிழ்நாட்டு சொந்தங்களை பார்த்தது வந்து உண்மையிலே எங்களுக்கு மனநிறைவு அளிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல வாய்ப்பினை தந்த வல்ல ரஹ்மானுக்கும், நம்முடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்க நண்பர்களுக்கும், இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் எல்லோருக்குமே என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். நல்லது. உங்களுடைய பிஸியான நேரத்துலையும் இந்த ரமலான் மாதத்தில் எங்கள் தாய்லாந்து தமிழ் மக்களை வந்து சந்தித்து உரையாற்றினதில் நம்ம தமிழ் சங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தாய்லாந்து தமிழ் சங்கத்தோட தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நான் தொடர்பில் தானே இருக்கிறேன். நல்லது, ரொம்ப சந்தோஷம். நல்லது. இஸ்லாம். நம்முடைய பேங்காக் மாஸ் இஃப்தார் நிகழ்ச்சிக்காக வேண்டி தாய்லாந்து தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் சுந்தரகுமார் அவர்களையும், தமிழ் சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகளையும் நம்முடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அல்லாஹ்வுக்காக நாம் 30 நாட்கள் நோன்பிருந்து உண்ணாமல் பருகாமல் மாலை நாம் சில கட்டுப்பாடுகளோடு இந்த நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறோம். உடல் ரீதியான ஆரோக்கியமும் சரி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற அந்த நிம்மதியோடு இந்த காலத்தில் நோன்பு நோற்பதை கட்டாயமாக்கியிருந்தால் கட்டாயமான இக்கட்டான சூழல் தவிர மற்ற தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று போல் என்றும் நாம் சகோதரத்துவத்தை பேணி ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். கடைபிடிக்க இயலாவிட்டாலும் அவர்களோடு இணைந்து இந்த நோன்பை விட்டுக் கொள்வது என்பது எனக்கு என்னுடைய வாழ்நாளில் இது ஒரு முதல் அனுபவம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அனைத்து தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களிலே மூமின்களே, நீங்கள் இரு பிரிவினர்கள் உங்களிலே இருக்கிறார்கள். அந்த இரு பிரிவினர்கள் சரியாக செயல்பட்டால் உலகம் முழுவதும் சீர்படுவதற்கு அது முன்னோடியாக, அது காரணமாக அமையும். அந்த இரு பிரிவினர்களும் சரியாக செயல்படாவிட்டால் உலகம் முழுவதும் குழப்பம் ஏற்படுவதற்கு ஃபசாதுக்கு அது காரணமாக அமையும். அல் உலமாவு வல் உமரா, ஒன்று மாற்ற அறிஞர்கள், இன்னொன்று சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்கள் என்று அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை எப்படி கட்டமைத்தார்களோ அதுதான் நமக்கு முன்மாதிரி. ஆகவே இங்கு நடைபெறக்கூடிய இந்த அமல்களை இன்னும் அல்லாஹ் தஆலா அதிகமாக்குவானாக. இங்கிருந்து பல ஹாஃபிதுகள் வெளியாவதற்கு மதரசாக்களை அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹ்மத்தை சொரிவாயே. இந்த சங்கை மிகுந்த ரமதானின் பொருட்டால் ரஹ்மத்தை சொரிவாயே. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.
தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். துஆவை நாம் தினந்தோறும் ஓத வேண்டும். அந்த பொருளை நாம் தெரிந்தவர்களாக தினந்தோறும் நாம் அதனால் பல்வேறு சிரமங்களிலிருந்தும் கவலையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பிற்கு தலையாட்டி கொண்டு போகிற கோடைத்தனம் அது ஒரு இஸ்லாமியனுடைய பண்பு அல்ல என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸினுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த கோடைத்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கஞ்சத்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏனென்றால் ஒரு கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர் இபாதத் செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட அவருடைய அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களே, தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் பேங்காக் பள்ளியில் இஃப்தார் நிகழ்ச்சிகள் எப்படி இருந்துச்சு, தராவி தொழுகை, தராவிக்கு பிறகு உள்ள பயான்கள் மற்றும் சிறப்பு நாட்களில் வந்து எப்படி மக்களுக்காக வேண்டி இபாதத்துகள் என்னென்ன ஏற்பாடு செஞ்சாங்கங்கிறதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பள்ளிவாசலுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இந்த பேங்காக் மஸ்தார் நிகழ்ச்சி வந்து கடந்த வருடம் நம்ம முழு பதிவு போட்டிருந்தோம். பார்க்காம மறக்காமல் அந்த நிகழ்வையும் பாருங்கள். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். அஸ்ஸலாமு அலைக்கும்.